காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் புனை அத்தியாயம் 5. நம்ம கதையின் ஹீரோ இன்பா ஒரு கதாசிரியர். ஷார்ட் பீரியட்ல நல்ல பாப்புலர் ஆகி இப்ப தன்னோட முதல் கதைக்கு தவறாம கமெண்ட்ஸை லெட்டர்ல பல முறை பகிர்ந்து இவங்க தனக்கு ஒரு நல்ல துணைவியா வருவாங்கன்னு பாரதிங்கிற அந்த வாசகரை பார்க்க கூட இருக்கிற அசோசியேட் சுதாகரை கூட்டிக்கிட்டு செலவு பண்ணி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்க்கும்போது அங்க போன இன்பா பெருத்த ஏமாற்றத்தோட கிளம்பி வெளியே வந்து நிக்கிறான். லெட்டர்ல பாரதிங்கிற பேர்ல எழுதினது ஒரு ஆண். அவரும் இன்பா போல வேற புனை பேர்ல இருக்காரு. இனி என்ன இன்பா வாழ்க்கையில நடக்க போகுது? இறுதி எபிசோட்ல இருக்கீங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. ஏனுங்க இன்பா, இப்ப என்ன பண்ண போறீங்க? அவனை பார்த்தா 16 வயதுல கவுண்ட் மணி மாதிரி இருக்கான். எதுவும் சொல்லாத சுதாகர், நானே நோ மூஞ்சி தொடச்சு போட்டு வாங்க. அட பொள்ளாச்சில இருந்து படிக்கிறவங்க யாராவது லெட்டர் போடுவாங்க, வாங்க போலாம். சரி, இங்கிருந்து சீக்கிரமா போவோம், வா கிளம்பு. ஹலோ இன்பா. எஸ் சார். என்ன ஏதோ புக்ஸ் எல்லாம் வாங்குனீங்க போல இருக்கு. திரு சொன்னா வாங்கும்போது ஏதோ உங்களோட வளர்ச்சிக்கெல்லாம் முக்கியமான ஒருத்தருக்காக தான் வாங்குறீங்கன்னு. சரி, எனக்கு தானே, வாங்க சீக்கிரம், என்ன புக்ஸ்னு பார்க்கணும். ஓகே சார், ஆன் த வே. 1200 ரூபா புக்கு. இப்ப இவருக்கா எல்லாம் ஏன் நேரம். எனக்கு சேர்ந்தாப்புல ஒரு 15 ரூபா செலவு பண்ணிருப்பீங்களா? இப்ப கூட ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏனுங்க இன்பா, நீங்க இந்த 16 வயதுல கவுண்ட் மணி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அம்னியை பாத்துக்கிட்டு இருந்தேங்க. நல்லா அழகான பொண்ணு. ஏன் கேக்குற? நீங்க சோன் சாத்துக்குடி ஆகும் போது உங்களையே குறுகுறுன்னு பார்த்து சிரிச்சுட்டு இருந்தது, அதான் கேட்டேன். அட ஆமா சுதா, சீக்கிரம் வண்டி திருப்பி, சிக்னல் போட்டு போறான். இன்பா வாழ்க்கையில இனி அந்த வண்டி போல நல்ல திருப்பு முனை வர உங்களோட சேர்ந்து நாங்களும் விஷ் பண்றோம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கிய புனை அத்தியாயம் 5. இந்த கதைக்காக உழைச்சவங்கள இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எழுத்து, இயக்கம் மற்றும் இன்பாவாக அருண், சவுண்ட் எடிட்டிங் மற்றும் சுதாகராக உத்ரா, சீஃப் எடிட்டராக அசோகன், ரிசப்ஷனிஸ்டாக நிவி, பாரதியாக கிரி, நரேஷன் சொன்னது நான் ஹாரி. தொடர்ந்து கேளுங்க ரேடியோ ஹலோ 89.5. அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான கதையோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ்.